ஹலோ ஆல். இன்னைக்கு நிறைய பேர் வந்து செக் எண்ணெய் தான் ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி யோசிச்சு செக் எண்ணெய் போய் தேடி தேடி போய் வாங்குறாங்க. ஸோ இப்போ செக் எண்ணெய், ரிஃபைண்ட் ஆயில் என்ன வித்தியாசம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இது பேஸ்ட் ஆன் மெத்தட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் வச்சு தான், எந்த வகையில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க இல்லை அப்படின்றத வச்சு தான். இப்போ செக் எண்ணெயை வந்து கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதோட வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தேன் 50 டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்கும். அது நீ எந்த வகையில் நீங்கள் வந்து எந்த மெத்தடில் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாலுமே நீங்கள் வந்து லெஸ் தேன் 50 டிகிரி செல்சியஸாக இருந்தால் அது கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வரும். ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரேட் வந்து பார்த்திங்கன்னா செக் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா வந்து விலை அதிகமாக இருக்கும், ஆனால் வந்து ரீஃபைண்ட் ஆயில் விலை கம்மியாக இருக்கும். அது ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு 15 கிலோகிராம்ஸ் ஆஃப் ஒரு கடலை போட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 லிட்டர்ஸ் ஆஃப் எண்ணெய் தான் வந்து ஒரு 50 to 60% ஆஃப் ஈல்டு தான் வந்து உங்களால் வந்து கொண்டு வர முடியும். அதனால தான் வந்து விலை வந்து செக் எண்ணெய்க்கு வந்து விலை ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போ அந்த ரிமைனிங் வேஸ்ட்டெல்லாம் வந்து புண்ணாக்கு மாதிரி அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து கேட்டல் ஃபீடு இந்த மாட்டுக்கெல்லாம் வந்து போட்டுருவாங்க. ஸோ ரிஃபைண்ட் ஆயிலை வந்து பார்த்திங்கன்னா அது ஹை டெம்பரேச்சரில் வந்து ப்ராசஸ் பண்ணி வர்றது, ஃபில்டர் பண்ணி வர்றது. ஸோ அதோட பாய்லிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும். செவரல் ப்ராசஸ் வந்து கடந்து நம்ம கைக்கு வர்றது தான் வந்து ரிஃபைண்ட் ஆயில். இப்போது ஸ்மோக்கிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இப்போது ரிஃபைண்ட் ஆயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 230 to 240 டிகிரி செல்சியஸ் தான் ஸ்மோக்கிங் பாயிண்ட். டீப் ஃப்ரைக்கெலாம் வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் செக் எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா 150 டிகிரி தான் வந்து ஸ்மோக்கிங் பாயிண்ட். ஆனால் வந்து இது வந்து கோல்டு ப்ரெஸ்ட் மூலமாக நமக்கு வந்து வரதுனால லெஸ் தென் 50 டிகிரி செல்சியஸில் ட்ரீட் பண்ணி நமக்கு வரதுனால இதில் விட்டமின்ஸு, ஃப்ளேவர்ஸு, மினரல்ஸு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து அப்படியே வந்து இருக்கும். இது டீப் ஃப்ரைக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க யாராக இருந்தாலும். டீப் ஃப்ரைக்கு வந்து ஸ்மோக்கிங் பாயிண்ட் அதிகமாக உள்ள ரிஃபைண்ட் ஆயில் தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு செக் எண்ணெய் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து நான் வாங்கின வந்து செக் எண்ணெய். இது வந்து பார்த்திங்கன்னா கடலெண்ணெய். இது வந்து 2 லிட்டர்ஸ் வந்து வாங்கினேன். நான் வாங்கினதுனால இது நல்லா இருக்குது அப்படின்லாம் வந்து கிடையாது. இது வந்து என்னை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா வந்து ரிஃபைண்ட் ஆயில் வந்து ரொம்ப நான் இதுவரையும் விசாரித்ததில் ரிஃபைண்ட் ஆயில் ரொம்ப வந்து கிளியராக இருக்கும் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து கலங்களாக இருந்தால் தான் அது செக் எண்ணெய் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து சொல்லி நான் வந்து கேள்விப்பட்டது. இது வந்து நல்லெண்ணெய் வந்து 1/2 லிட்டர் வாங்கினேன். இது வந்து 250 ml ஆஃப் தேங்காய் எண்ணெய் வாங்கியிருக்கேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ நீங்கள் கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா செக் எண்ணெய் வாங்கினீங்கன்னா அடியில் வந்து பாருங்கள், இங்கே வந்து கசடு வந்து தங்கியிருக்கும். இது ஆக்சுவலாக இன்றைக்கி தான் டின்லேருந்து எடுத்து ஊற்றிருக்காங்க. இப்போ சென்னையில் வந்து எத்தனை கடையில் வந்து கடையிலேயே வந்து செக்கு வச்சு ஆட்டி நம்ம கண்ணு முன்னாடியே தருவாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் நான் பார்த்த இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் செக்கு வச்சு ஆட்டுவாங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சின்னதாக வந்து அவுட்லெட் மாதிரி வச்சு அவங்களே வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ நான் இது வந்து மார்க்கெட்டிங்கோ இல்லை இவங்க வந்து ப்ரமோட்